நீங்க உங்களோட அரசியல் பயணம் அப்படின்றது முதல் பாட்டாளி மக்கள் கட்சியில தானா? இல்லை, நான் அப்போது பண்ருட்டியாரே திமுகவில் இருந்த காரணத்தினால் எங்கள் கிராமம் பெரும்பான்மையாக திமுக கிராமம். நான் பொறுப்பில் வரல. ஆனால் என்னுடைய சகோதரர் ஒன்றிய இளைஞரணி பொறுப்பில் இருந்தார். எங்கள் சித்தப்பா ஒன்றிய தலைவராக இருந்தார். ஊரினுடைய கிளை செயலராக இருந்தாங்க. என் உறவுகள் எல்லாருமே. பண்ருட்டியார் பிரிந்து அதிமுகவுக்கு போன பிறகு சில குடும்பத்தில் இருக்க பங்காளிகள் சில பேர் அதிமுக போனாங்க. ஆனால் எங்கள் குடும்பம் திமுகவிலே தொடர்ந்து இருந்தது. நான் திமுகவிலேயே பயணித்தேன். அதுக்கு பிறகு 89 நான் சென்னைக்கு வந்தபோது எனக்கான ஒரு பெரிய கட்சியினுடைய தொடர்பு என்பது அந்த திமுகவில் நாங்கள் அங்கே இருந்த அதை பயன்படுத்தி கொண்டு இங்கே அண்ணா அறிவாலயத்திலே வந்து தங்கி மாசிலாமணின்னு சொல்லிட்டு கலைஞர் திருமணத்தின் மேலாளராக இருந்தார். மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்படை தலைவராகவும் இருந்தார். அவர் எனக்கு தூரத்து உறவினர். அவரோடும் இப்போது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற கோவி செழியன் அவரும் நாங்களும் சேர்ந்து கலைஞரின் தம்பிகள் அப்படின்னு சொல்லி 89 திமுக ஆட்சிக்கு பொறுப்பேற்றவுடன் அன்றைய முதல்வர் கலைஞர் மற்றும் அவரோடு இருந்த அமைச்சரவை சகாக்களை குறித்து ஒரு நூல் வெளியிடுவதற்கான இந்த தலைவருடைய வாழ்க்கை வரலாறுகளை கலைஞரின் தம்பிகள் என்கிற ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் கூட என்னுடைய பங்கு இருந்தது. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.